எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஸ்லின். எனக்கு 24 வயசு ஆகுது. நான் மதுரையிலேருந்து தான் வரேன். எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஓவேரியன் சிஸ்ட்ன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினா இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து 10 டேஸ் வந்து மருந்து குடுத்தாங்க. எனக்கு அந்த ஸ்டொமக் பெயின் சரியாகல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தோம். அதுல தான் தெரிஞ்சுச்சு எனக்கு வந்து ஓவரீஸ்ல காம்ப்ளெக்ஸ் ஓவரியன் சிஸ்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அடுத்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, CA-125. அதுலயும் எனக்கு வந்து கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. 35 இருக்கணும், எனக்கு 250க்கு மேல இருந்துச்சு. அடுத்து வந்து எம்ஆர்ஐ உடனே எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து முடிச்சோடனையும் எங்களுக்கு வந்து எந்த டாக்டரை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கப்போ எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து இந்த அக்குபஞ்சர் கிளினிக்கை பத்தி சொன்னாங்க, இந்த மருத்துவத்தை பத்தி சொன்னாங்க. KFCக்கு ஆப்போசிட்ல பொற்குடம் அபார்ட்மெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க டைரக்டா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர்ல இருந்து டைரக்டா இங்கதான் வந்தோம், கிளினிக் தான் வந்தோம். வந்த உடனே வந்து சார் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. உடனே பல்ஸ் புடிச்சு டயக்னோஸ் பண்ணாங்க. நான் எதுவுமே சொல்லல. எல்லாமே அந்த பல்ஸ் டயக்னோஸ்ல எல்லாமே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இடுப்பு வலி இருந்துச்சு. ரைட் சைடு இடுப்பு, ரைட் சைடு கால் எனக்கு வீங்கி இருக்கும். பட் நான் வந்து அதை சும்மா தான் விட்டுருக்கேன். சும்மா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை பார்த்தா எனக்கு வலிக்கும். இதனால வலிக்குதுன்னு எந்த டாக்டரும் எனக்கு சொல்லல. நான் நிறைய டாக்டர்கிட்ட போயிருந்தேன், ஆயுர்வேதிக், அலோபதி, எல்லா டாக்டரும் இந்த கால் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் போயிருந்தேன். பட் வந்து எதனால ஏதுன்னு சொல்லல. ஆனா வந்து சார் வந்து கரெக்டா டயக்னோஸ் பண்ணி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கு. எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன், ரொம்ப டென்ஷன் ஆவேன், எல்லாமே அதுல வந்து சொன்னாங்க. அதே மாதிரிதான் அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. இவங்க சொன்னதுதான் அப்படியே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் லிவர் வீக்கா இருக்கு அப்படின்னு எல்லாமே வந்து சொன்னாங்க. அதே மாதிரிதான் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லயே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் ட்ரீட்மெண்ட்க்கு வர ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாளும் வந்து நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ், நான் எனக்கு ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணி என்னடா நம்மளுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றப்ப எங்க கிளினிக் வந்தப்போ ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் தாட்ஸ் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு நல்லா கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் வந்து எனக்கு டயட் ஃபாலோ பண்ண கொடுத்தாங்க. என்னென்ன சாப்பிடணும், நார்மலா சாப்பிடாம எனக்கு வந்து நிறைய காய்கறிகள், டோட்டலா நான்வெஜ்ஜை விட்டுட்டு வெஜிடேரியனுக்கு போனேன். என்னால ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்துச்சு. பட் வந்து அடுத்து நம்ம வெஜ் சாப்பிட நம்ம உடம்பு வந்து நல்லா மாற ஆரம்பிச்சு நான் உணர்ந்தேன். ஸோ அதனால நான் வெஜ் ஓகே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டேன், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், நிறைய வகையான சோறு வந்து சாப்பிட்டேன், நிறைய தானியங்கள் சாப்பிட்டேன், நிறைய பயிர்கள் சாப்பிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன குடிக்கணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், என்னென்ன பழங்கள் சாப்பிடணும்னு நோட்ல எழுதி தருவாங்க. அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து அடுத்து ஃபாலோ பண்ணி ஒரே மாசத்துல நான் வந்து நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்தேன். அதுல வந்து அப்படியே வந்து 250ல இருந்து டக்குனு 170 வந்துச்சு. அது வந்து பெரிய காரியம் தான். ஏன்னா பிளட் டெஸ்ட் இடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி குறையவே குறையாது யாருக்குமே, ஆனா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, எப்படி நீங்க குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அடுத்த ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்தோம். அதுலயுமே நல்லா ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு அந்த சிஸ்ட் வந்து. அந்த காம்ப்ளெக்ஸ் ஓவரியன் சிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய லெவல் தான், அடுத்து அந்த டியூமர் மாதிரி. ஆனா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு போறது, அந்த நீடில் போடுறது, அதே மாதிரி டெய்லி பல்ஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதுல பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சார் வந்து நீடில் போடுவாங்க. அந்த நீடில் வந்து நமக்கு நல்ல ஒர்க் ஆகும், நல்ல கியூர் பண்ணும். உடனே அட் டைம்ல நம்மளுக்கு கியூர் பண்ணும். எந்த கால் வலியோ இடுப்பு வலியோன்னு அட் டைம்லயே அப்பே நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி இருக்காது. அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு மருத்துவம் இது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஃபாலோ பண்றது, டயட் ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா வந்து ஒவ்வொரு நாள் இங்க வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், இப்படி சாப்பிட்டா இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் எனக்கு. அதனால நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். இவங்க சொல்ற டயட்டை நல்லா ஃபாலோ பண்ணேன். இந்த 2 காரியம் பண்ணேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவேன், அதே மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸா இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஃபாலோ பண்ணணும். இந்த 3மே எனக்கு இங்க வந்ததுனால எனக்கு கிடைச்சது. இது கிடைச்சதுனால என்னோட உடம்பு கொஞ்சம் குணமாயிடுச்சு.
நல்லா முன்னாடி கூட நான் வந்து ரொம்ப டயர்டா இருப்பேன் முன்னாடிலாம். இப்போ வந்து நான் ஃபுட் கம்மி பண்ணாலுமே, என்னதான் ஃபைபர் நெறைய எடுத்துக்கிட்டாலுமே, எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கேன் நான். முன்னாடி கூட ரொம்ப டயர்ட் கொஞ்ச தூரம் நடந்தா கூட எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சுரும், இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சுரும். இப்போ ரொம்ப நேரம் உட்கார முடியாது என்னால. ஆனா இப்போ வந்து நல்லா ரொம்ப நேரம் என்னால உட்கார முடியுது. ரொம்ப நேரம் நிக்க முடியுது. ரொம்ப நேரம் நடக்க முடியுது. எல்லாருமே சொல்லுவாங்க, "எங்க வீட்ல நீ இவ்ளோ வீக்கா இருக்க. உனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது." ஆனா இப்ப எனக்கு வந்து எதுவுமே இல்ல. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அந்த என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் ரெஃபர் பண்ணாங்க. அதுக்காக நன்றி. அதுக்கப்புறம் டாக்டர் சாருக்கு நன்றி. எனக்கு நல்லா குணப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நன்றி. வணக்கம்.